அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உபாகமம் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 31ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்க வேண்டிய முதலாவது காரியம் அதுதான். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து ஒரு காரியத்தை நடத்துகிற பொழுது அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்கிறது, நம் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறது, வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்கள் கட்டளை எடுக்கிறது. பாருங்கள், அப்போது அவர் நமக்கு முன்பாக போகணும், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் அவருடைய நமக்கு முன்பாக போக வேண்டும் என்று தேவனே பிரியப்படுகிறார். ஹீ வாண்ட்ஸ் டு கோ பிஃபோர் அஸ். அதனால தான் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அப்போது அவர் முன்பாக போகிற பொழுது பாருங்கள், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், அவர் உன்னோடு கூடவே இருப்பார். பார்த்தீங்களா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூடவே இருப்பார், உன்னோடு கூடவே இருப்பார் அவர். அடுத்தது 2வது கருத்து. 3வது பாருங்கள், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? நம்மை நேசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு பார்த்தீங்களா? நாம் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது, அது ஒரு வழி பயணத்தை மேற்கொள்கிற பொழுது, ஒரு இடத்துக்கு போகிற பொழுது, எதுவாக இருந்தாலும் அதிகாலை வேளையிலே நாம் எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய அந்த நாளிலே நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நாள் முழுவதும் நம்முடைய வழிகளெல்லாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது பாருங்கள், அவர் தாமே நமக்கு முன்பாக போகிறவர். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்கள், அப்படி அவர் போகிறவர் சொல்லுகிறார், நம்மோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னோடு கூடவே இருப்பேன், நான் உன்னோடு கூடவே இருப்பேன் என்று அடுத்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம கூட வருகிறவர் நம்மை விட்டு நம்மை கைவிடுவது விலகுவதே இல்லை. ஸோ அவருடைய பிரசன்னம் முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. பாருங்கள், பகலிலே மேகஸ்தமமாக போய் கொண்டிருக்கிறது, இரவில் அக்னிஸ்தமாக போய் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது. பாருங்கள், அந்த மக்கள் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் நடந்த பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய வழி பயணத்திலே அவர் மேகஸ்தமமாய் பகலிலே அவர் கூடவே சென்றார், இரவில் அக்னிஸ்தமமாய் சென்றார். பாருங்கள், பிரசன்னம் கூடவே இருந்தது, அவரை விட்டு விலகவே இல்லை. அதோடு மாத்திரமில்லை, அவர் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுக்குறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மை விட்டு கைவிடாத ஒரு தேவன், நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன், நம்மோடு கூட நடக்கிற ஒரு தேவன், நம் காரியங்களை வாக்கியப்படுகிற தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன், இப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த 4 வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொள்கிற பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன 4 காரியங்களை நாம் நம்பி நாம் நடக்கிற பொழுது, நாம் காரியங்களை செய்கிற பொழுது, நாம் போகிற பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த வார்த்தையை கவனியுங்கள். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், பயம் வேண்டாம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், பயப்படாதே, நீ போக முடியாமல் உன் தேவனாய் கர்த்தர் கூட இருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாது, நீ ஆறுகளில் கிடக்கிறப்ப ஒன்று கூட இருக்கிறேன், தண்ணீரை கிடக்கிறப்போ நீ மூழ்கடிக்கும் போது மூழ்க மாட்டாய், அக்னியில் நடக்க வேக மாட்டாய். பார்த்தீங்களா, இதுதான் பயப்படாதே பயப்பட சொல்கிற வாக்குத்தத்தம். கலங்கமும் வேண்டாம், எதை குறித்து கலங்க வேண்டாம், இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்றெல்லாம் கலங்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் தான் நமக்கு முன்பாக போகிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மை உண்டாக்குனவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மளோட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், ஏனென்றால் நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? இந்த நாளிலே நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? இந்த நாளில் அவருக்கு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, இந்த நாளிலே நான் புறப்பட்டு செல்கிறேன், உங்களுடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூடவே வந்து நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல், நாம் பயப்படாமலும் கலங்காமல் இருக்க நடத்தி நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் முன்பாக செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமல் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் காரியங்களை செய்து முடிக்க, அதிலே ஜெயம் பெற, வெற்றி பெற, மேன்மையடை, உயர்வை பெற கர்த்தர் எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.